அன்புமணியை பாமக செயல் தலைவர் பதவியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்குவதாக ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அது தொடர்பான அந்த அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இருமுறை நோட்டீஸ் அனுப்பியும் அவர் இதுவரை பதிலளிக்காததால் அன்புமணியை பாமக செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதாக ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருந்தார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் அவர் நீக்கப்படுவதாக தெரிவித்திருந்தார். தன் தரப்பில் எந்த நியாயமும் இல்லை என்பதாலேயே அன்புமணி இதுவரை விளக்கமளிக்காமல் இருப்பதாகவும் விளக்கமளிக்காதவதால் அவர் கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கப்படுவதாக திரு ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்த கருத்துக்களை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து தரப்பு நிர்வாகிகள், தலைவர்கள், உறுப்பினர்கள் மனம் முழுமையாக நடந்துள்ள இந்த செயல் கட்சியை அழிக்க முயற்சிக்கும் ஒரு முயற்சி என்பது தெரிய வருவதால் கட்சி விரோத போக்கு மற்றும் நடவடிக்கை என்று முடிவு செய்து மேற்படி மருத்துவர் அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார். மேலும் கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு அவருடைய நடவடிக்கை மற்றும் போக்கு மிகப்பெரிய குந்தகம் விளைவிக்கும் செயலாக உள்ளதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவரை உடனடியாக நீக்குவது என்று முடிவு செய்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அவருடன் எந்த தொடர்பும் கட்சி சார்பாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும், அப்படி மீறி வைத்துக் கொண்டால் அவர்கள் மீதும் கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெளிவுபடுத்தி இந்த முடிவு எடுக்கப்படுகிறது.